ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலம் கிடைச்சி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே ஓத்திரமும் வந்துடுச்சு. வந்த உடனே என்ன நடக்கு பாருங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வசனம் பொறாமை கொண்டு அது வெட்டின நீரூற்றுகளெல்லாம் மண்ணை வச்சு மூடி போடுவது தான். ஏன் இதை செய்தாங்கன்னு சொன்னால் பொறாமை. இவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்கள். என்னால் உண்டான கூட்டம் இது ஆண்டவர் ஏற்பாடு பண்ணலை, இது சாத்தான் ஏற்பாடு பண்ணியிருப்போம். அவங்கவுங்க சுயம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் தலையிடுவார், கட்டாயம் தலையிடுவார். நமக்கு விரோதமாக யார் எழுப்பினார்களோ அவர் நம்முடைய பட்சத்தில் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஈசாக்க பல வழியில் தொலைப்படுத்துகிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது எங்களை விட்டு போயிரு, எங்களை பார்க்கல யாரும் பலசாலிங்க இருக்கக்கூடாது. ஆனால் நீ பலசாலியாக இருக்க, அதனால் நீ கண்டிப்பாக எங்களை விட்டு என்ன செய்யணும், போயிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அவனை தூக்கி கொண்டு நாங்கள் கொண்டு நிற்குவோம். நீரூற்றுக்குள்ளே மண்ணை கொண்டு போட்டால் இப்போ ஒன்றே கொண்டு போட்டுருவோம், உள்ள கொண்டு முடியாது அப்படின்னா ஆண்டவர் கிரியை செய்தார் பாருங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வாசிப்போம். கோண்டி பேரெல்லாம் மாற்றலை, தகப்பனாருடைய பேரெல்லாம் மறக்காமல் அப்படின்னு தெளிவாக செய்துட்டு இருந்தாலும் எதிர்ப்புகள் நமக்கு என்ன செய்யுது, வந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு வசனத்தை நம்ம அதுக்கு பின்னால் வாசிக்கிறோம். 20வது வசனம். தண்ணீர், இந்த தண்ணீர் எங்களுக்குள்ள தண்ணீர், இது நாங்கள் தான் குடிக்கணும், நீ குடிக்கக்கூடாது. நாங்கள் தான் பயன்படுத்தணும், நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தண்ணீருக்கு போட்டு என்னது நடக்கு, செலகாடு நடக்கு. வாசிங்க. ஆக வாக்குவாதம் என்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு கிடைச்சிச்சோ, ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வேதத்தில் வாஸ்தவம், எவர்களும் உனக்கு விரோதமாக கூடினார்களோ ஒரு பட்சத்திலே வருவார்கள். பின்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது 28வது வசனத்தை வாசிப்போம்.